பொண்ணுகிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி 4 வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். ஏன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. என் பொண்ணு வேறு ஏதாவது ஒரு பையன தப்பான ஒரு பையன, இல்ல வேறு ஏதாவது ஒரு தவறு பண்ணக்கூடிய பையன். ஏன்னா, அப்போ அந்த ஒரு சின்ன வயசுல அவங்களும் எந்த ஒரு சின்ன வயசு பையன தான் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்லேயே செட்டில் ஆகிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது போயிடுவாங்களோ, தவறான இதில போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கல்ல. அதுவும் இல்லாமல் லவ்வுனாலே நம்மலாம் கிராமத்து சைடு ஃபுல்லாமே ரெட் சிக்னல் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ இதை சொல்லி வீட்டில் நீ எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சந்திக்கணும் நம்ம. ஸோ அவங்க மனசை எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துவோம். இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸோ வாங்க ஒரேடியாக டக்குன்னு போய் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தானே போனீங்க, இல்லை சொல்லாமையா? அம்மா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா இந்த மாதிரி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க ஷாக்கே ஆகலை. அவங்க இருந்துட்டு சரி சாமி இருங்க ஜோசியம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு போட போகிறேன்னு ஜோசியம் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட கேட்டால் அக்கா நோ முடியவே முடியாது, நீ வந்து முதல்ல அவங்க புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 2 இயர்ஸ் பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் பாப்பாவோட வீட்டில் சொல்லணும்னு ஃபிக்ஸ்டாக இருந்தேன். நீ அம்மா கிட்ட சொல்லி ஆகணுன்ட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவ்வளோ ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் எங்கள் அத்தை இருந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது, சாமி இப்போ தான் உன்னோட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன்,